நேரம் ஆரம்பிக்கிறப்ப சிரமப்படா அவர் முடிக்கிறது தெரியாது, எங்கே முடிக்கிறது என்னன்னு ஒன்றும் புரியாது, அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் தோழர்களே நீங்கள் எல்லாரும் காக்காயை பார்த்து ஒத்துமையை கற்றுக்குங்க, காக்காயை பார்த்து ஒத்துமையை கற்றுங்க, கிளியை பார்த்து அன்பை கற்றுக்குங்க அப்படி இப்படின்னு சொன்னாராம். இது மாதிரி புறாவை பார்த்து ஒத்துமையை கற்றுக்குங்க அப்படின்னாராம். அப்போ ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு நீ நேரத்தை பார்த்து பேச கற்றுக்குங்க. அது மாதிரி வந்தோம் அப்படியே உபதேசம் மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்படி. ஆனா பேச்சு சொல்லுவாங்க, அது வேடிக்கையாவே சொல்றது உண்டு. ஒருத்தர் பேசிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காரு. சார் எவ்வளவு நேரம் போனது தெரியல, உங்க பொறுப்பு தெரியல, நான் பேசிட்டே இருந்துட்டேன், கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன் சார் அப்படின்னாராம் பேச்சாளர். கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன், என்ன மன்னிச்சுங்க, ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல் இருக்கு. ஆனால் ஒருத்தர் கோபமா எழுந்திரிச்சு சொன்னாராம், ஏன் கடிகாரத்தை தான் பார்க்க மறந்த, பின்னாடி மாட்டி இருக்கிற காலண்டரையாவது பார்க்க கூடாதா அப்படின்னா வாரக்கணக்கில் பேசிட்டு இருந்திருக்கான். முதல் நாள் ஆரம்பிச்சு மறுநாள் முடிகிற வரைக்கும் அப்படி ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் அந்த சொல்லுவாங்க. அவர் சொன்னது என்னன்னா, இது அந்த காலேஜ்ல இருந்து பரிசோதனை, அது ஜோக்கு இல்லை, அது ஒரு சம்பவம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் காலையில. அதாவது இவங்க இதுல மாநில கல்லூரியில இருந்து மனோதத்துவ பேராசிரியர் ஒருத்தர் வந்தார். அவர் மாணவர்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தார் என்கிட்ட. வானொலியில வேலை பார்க்குறப்போ இந்த பிரசிடென்சி காலேஜ்ல இருந்து சைக்காலஜி ப்ரொஃபஸர் அவரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்தார் என்கிட்ட. சார் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட வந்திருக்கோம் உங்ககிட்ட, உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னாரு. என்ன செய்யணும் சார்னா, உங்களை கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ணணும், சோதனை பண்ணணும்னாரு. ஏன் சார் நான் என்ன பைத்தியமா அப்படின்னேன். மனோதத்துவ பேராசிரியருங்கிறீங்க, என்ன சோதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்லை சார், எங்கள் பாடத்திட்டத்திலேயே இது ஒரு அம்சம், அதனால நாங்கள் ஒரு பயிற்சி கொடுக்கறது மாதிரி, டாக்டர்களுக்கெல்லாம் அப்புறம் படிப்பு முடிஞ்ச பயிற்சி கொடுக்குறாங்களா, அது மாதிரி பயிற்சி இது. அதனால சரி சார் நான் என்ன பண்ணணும்னு, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கேள்வி கேட்போம், நீ பதில் சொல்லணும், யோசிக்காம உடனே பதில் சொல்லணும். அது யோசிச்சா என்னை பற்றி கௌரவமாக என்ன சில உண்மைகளை மறைச்சிருவேன், அதாவது மனசில் இருக்கிறது அப்படியே வெளில வராதான். கேள்வி கேட்டு முடிச்சதும் டக்குன்னு பதில் சொல்லிடணும். இது ஒரு 10 பேர் கேட்போம், நாங்கள் சொல்லணும்னாரு அந்த பேராசிரியர். சரி சார் கேளுங்க சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னா, அதே மாதிரி 10 பேரும் அவங்க டக்குன்னு படிச்சாங்க கேள்வியை, உடனே பதில் சொல்லிட்டேன், எதுவும் யோசிக்காம கேட்டுன்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க 10 பேர் பேராசிரியர்லாம் தனியாக போய் உட்காந்து கணக்கு போட்டாங்க. எல்லாத்தையும் என் பதிலை வச்சு என்னத்தையும் கணக்கு கூட்டல் கழிச்சு எல்லாம் போட்டு கடைசியில் என்கிட்ட, சார் உங்கள் கேரக்டர் என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், உங்கள் கேரக்டர் என்னங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. என்ன சார் அப்படின்னு, உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது சார் அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னேன். அது ஏன் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறோம்னா, நீங்கள் எப்பவும் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கீங்க, தோற்று போக தயாராக இருக்கிற ஒருத்தரை யாராலையும் ஜெயிக்க முடியாது, இதுதான் உங்க கேரக்டர் அப்படின்னு என்னை பத்தி அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புத்தி சொன்னாங்க. இந்த கேரக்டர் உள்ளவங்க எந்த தொழில் தொடங்கினாலும் அது உருப்படாது, அதாவது பிசினஸோ வியாபாரமோ எதை பண்ணாலும் உங்களுக்கு சரியா வராது, அந்த பிசினஸும் வீணா போடும். ஏதோ அதிர்ஷ்டவசமா அரசாங்கத்துல சேர்ந்துருக்கீங்க, இதுல உங்களுக்கு ஒன்றும் பெரிய இது ரிஸ்க் கிடையாது. அதனால இந்த மனோபாவம் உள்ளவங்க வேற வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது, அதாவது அந்த ஒரு தொழில் துறையிலேயோ ரொம்ப அந்த இது பண்ண முடியாதுன்ட்டார். அதை அந்த ரகசியத்தை அவங்கள்ட்ட சொன்னா அது எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி அது சில பேர் ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கு தகுந்த தொழில் அமையணுமா, அப்படி பண்ணாதான் அது நல்லது. அதனாலதான் சொல்லுவாங்க, என்ன சில இதுல இந்த மனோபாவத்துல சில வசதி உண்டு. வாழ்க்கையில ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், தோத்து போறதுதான் உண்மையான சந்தோஷம். அது இப்போ என் பேரனோட விளையாடி தோத்து போகும்பொழுது ஜெயிக்கிறத விட சந்தோஷமா இருக்கு. சின்ன குழந்தைகள்கிட்ட, பக்கத்து வீட்டு குழந்தைகள்கிட்ட நான் விளையாடி தோத்து போறேன், அது எனக்கு ஜெயிக்கிறத விட சந்தோஷமா இருக்கு. தோத்து போறதுதான் சந்தோஷம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 60 வருஷம் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது இல்லை, அது வாழ்க்கைங்கிற பந்தயத்துல தோற்று போக கற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கைங்கிற பந்தயத்துல, ஓட்ட பந்தயத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு கத்துங்க. அதாவது ஒரு ஓட்ட பந்தயம் நடந்துகிட்டு இருந்ததான், ஒரு 10 பேர் ஓடிக்கிட்டு இருந்தான். முதல்ல ஒருத்தன் ஓடுறான், அவன் தான் ஜெயிக்க போறான். அந்த வின்னிங் பாயிண்ட் ஜெயிக்கிற கட்டத்துல பின்னாடி வந்தவன் தடுமாறி கீழே விழுந்துட்டான் பந்தயத்துல. உடனே முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு நின்று அந்த விழுந்தவனை தூக்கிட்டு ஓரமா போயிட்டான். விழுந்தவனை தூக்கி அவனை தொடச்சி அவனை ஆசுவாசப்படுத்தி கொண்டு போட்டான். 3வதா வந்தவன் முதல்ல வந்துட்டான். ஜெயிச்சதும் கூப்பிட்டு பரிசு கொடுத்தாங்களாம். இதுல போட்டி முடிஞ்சதும் அந்த 3வதா ஃபர்ஸ்ட் வந்தவனுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த முன்னாடி இவனை தூக்கிட்டு போனான்ல, அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், அந்த பரிசு கொடுத்தவர், அவன் ஓட்ட பந்தயத்துல அவன் ஜெயிச்சுட்டான், ஆனா வாழ்க்கைங்கிற பந்தயத்துல நீ தான் ஜெயிச்சிருக்கிற, இதுதான் உண்மையான வெற்றி.
நீ தோத்து போறதுதான் உண்மையான வெற்றி. உன்னுடைய தோல்வி தான் வெற்றிக்கு காரணம். உன்னுடைய தோல்வியை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்களாம். அப்படி அந்த தோல்வி கூட நமக்கு மகிழ்ச்சி, அந்த நுணுக்கமா அது தத்துவார்த்தமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அந்த இப்ப விட்டு கொடுத்துக்கிறது நல்ல பெரிய மனப்பான்மை நல்லதுதான்னு போதனை பண்ணுவான். ஒரு ஓட்டப்பந்தயத்துல பின்னாடி வர்றவனுக்கு விட்டு கொடுத்துருவோமா, நீ போடா முன்னாடி, விட்டு கொடுக்கறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க, நீ முன்னாடி போனா மெதுவா வரேன்னு சொல்ல மாட்டோம். அது ஓட்டப்பந்தயம்ங்கிறது வேற, வாழ்க்கைங்கிற பந்தயம் வேற. வாழ்க்கை பந்தயத்துல தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய. அதே மாதிரி சகிப்புத்தன்மை இதெல்லாம் சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மைங்கிறது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு கொண்டாடினாங்க. சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு 1995. அப்ப ரேடியோவில் இது மாதிரி சகிப்புத்தன்மையை பத்தி நீ ஒரு இது சொல்லுன்னு சொல்லி சொன்னாங்க. இங்க டைரக்டா அப்பப்போ சொல்லுவாரு, அப்பப்போ ஒரு ஆர்டர் போடுவார், இன்னைக்கு இதை பத்தி சொல்லு, இன்னைக்கு அதை பத்தி சொல்லணும். அந்த கருத்தை வாங்கிட்டு கதையை வழக்கம் போல கதை ஒன்று பண்றதுதான். அது ஒரு டாக்டர் உட்காந்துருக்கிறாரு இந்த ரூம்ல. டாக்டர் உட்காந்துருக்காரு. வெளியில பெஞ்சு போட்டிருக்கு வரிசையா. அதுல 40 பேர் வந்து உட்காந்துருக்கான். 40 பேரும் டாக்டரை பாக்கிறதுக்கு. 40 பேர் சட்டையும் கட்டி பக்கத்துல வச்சிருக்கான். 40 பேர் வாயிலும் 40 தெர்மாமீட்டர் இருக்கு. இது எதுக்கு வந்தான்னு தெரியல. எல்லாரும் தெர்மாமீட்டரோட வரிசையா உட்காந்துருக்காங்க. அப்போ ஒருத்தன் செவுத்துல ஆணி அடிக்கிறதுக்கு காலண்டர் மாற்ற ஆணி அடிச்சுட்டா விரல் நசுங்கி போச்சு அதே தெருவில். சரி நம்ம தெரு டாக்டர் தானேன்னு ஓடி வந்து நர்ஸை மாட்டேன், நர்ஸு இது சிஸ்டர் இதில் ஏதாவது மருந்து போடுங்கன்றான். இதில் மருந்து நீ 41வது ஆளா உட்காருன்னு இருக்கு. இல்லையே நான் விரல் தானேன்னு இருக்கான். அதெல்லாம் கேட்காத உட்காருன்னு உட்காந்தான். சட்டையை கேட்டுன்னு இருக்கு. மறுபடியும் விரலை காட்டிடுறான். அதெல்லாம் நீ எங்கே அடிபடுவான் சட்டையை கேட்டுன்னு. எல்லாரையும் பாருனதும் எல்லாம் கட்டி வச்சுருக்கான். இவனும் கட்டி வச்சுட்டான். வச்சுட்டு வாயை திறந்ததும் தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு. இவன் வாயில தெர்மாமீட்டர் வச்சுக்கிட்டு யோசிக்கிறான், எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறாங்க, நாங்க விரல் தானே நசிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தா அவன் விரல் நசிக்கிருக்கான்னு எட்டி பாக்குறான். அவனுக்குலாம் நல்லா இருக்கு. சரி எதுக்குடா வந்தேன்னு கேட்கணும்னா வாயை திறக்க முடியல. அவனும் ஏதோ சைகையிலேயே பதில் சொல்றான். வாயில மூடிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றான், புரியல. 40 பேரும் 40 கதையோட உட்காந்துருக்கான். ஆனா 40 பேர் வாயிலையும் தெர்மாமீட்டர், கண்ணு செவந்து இருக்குது, வாய் உப்பி இருக்கு, பதில் சொல்ல முடியல, பேச முடியல, சகிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நர்ஸ் ஓடி வந்து டெம்பரேச்சர் அவங்க பேர் எல்லாம் குறிச்சுக்கிட்டு டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு. இப்படி போனதுக்கு அப்புறம் இவன் ஆரம்பிச்சான், இந்த 41வது ஆள் விரல் நசிக்கிட்டு தானே, உலகம் ரொம்ப கெட்டு போச்சியா, எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறேன்னு தெரியல அவங்களுக்கு, எல்லாத்துக்கும் தெர்மாமீட்டர் வைக்கிறாங்க, சட்டையை கேட்ட சொல்றாங்க, இதை நான் சும்மா விட போறது இல்லை, உண்டு இல்லைன்னு பார்க்க போறேன்னு சொல்றான். அப்ப இந்த 40வது ஆள் அவனுக்கு அட்வைஸ் பண்றான், அந்த பாருப்பா இது மாதிரிலாம் சத்தம் போடாத, இதெல்லாம் வந்தா இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு, இது மாதிரி இடத்துலதான் நாம சகிப்புத்தன்மையை கத்துக்கணும், இது மாதிரிலாம் அனாவசியமா அப்படிலாம் சத்தம் போடாது, கொஞ்ச நேரம் மரியாதையா வாழை சுட்டிட்டு மரியாதையா உட்கார் அப்படின்றான் இந்த 40வது ஆள் அவன்கிட்ட. அப்படி சொன்னதும் அவனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டுது. 41வது ஆள் விரல, நீ எனக்கு இவ்வளவு புத்தி சொல்றியடா, நீ எதுக்கு வந்த அப்படின்னு இருக்கான். நான் தபால் கொடுக்க வந்தவன், இப்படி வருவேன், சட்டையை கேட்ட சொல்லுவாங்க, நான் கேட்டு வைப்பேன், தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் எடுத்துட்டு போனது மறுபடியும் சட்டையை மாட்டிக்கிட்டு நான் பாட்டு தபால் கொடுத்துட்டு போயிடுவேன். இதுல என்ன கெட்டு போயிட்டோம், எல்லாரும் சகிப்புத்தன்மையை வந்து வளர்த்துங்கப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அது மாதிரி இது மாதிரி சந்தர்ப்பத்தை எல்லாம் நீங்க அதை வளர்த்துக்கலாம், சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிறது, சிரிக்க கத்துக்கிறது அப்படின்ட்டு. அதனால இன்னும் நேரமும் ரொம்ப ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப அது மாதிரி அந்த சொல்லுவாங்க, ஒரு பேச்சாளர் ரொம்ப வேகமா எங்கேயோ போயிட்டு இருந்தாராம், வேகமா வந்துட்டு இருந்தாராம். வரும்பொழுது ஒரு சிங்கம் வந்து வழி மறிச்சுதான், நான் உன்னை சாப்பிட போறேன் இருக்கு சிங்கம். ஐயோ நீ என்ன சாப்பிடாத, நான் ஒரு முக்கியமான கூட்டத்துல பேச போயிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். ஐயோ அதெல்லாம் முடியாது, எனக்கு பசி தான் முக்கியம் இருக்கு சிங்கம். நீ என்ன அவ்வளவு நல்லா பேசுவியா அப்படின்னு தான் சிங்கம் அந்த பேச்சாளர். ஐயோ அதை ஏன் கேட்கற, நான் பேச ஆரம்பிச்சேன்னா கேட்கறவங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க, நீ இங்கே பேச, நான் மயங்கி விடுறேன் நான் பாப்போன்றது சிங்கம். அங்கே ஆரம்பிச்சாரு, பெரியவர்களே தாய்மார்களேன்னாரு, உடனே கரகரன்னு சுத்தி விழுந்துருக்கு, அப்படியே மயக்கம் போட்டு வந்துடுதே. ஆஹா இதுதான் நேரம் நம்ம தப்பிக்கிறதுன்னு மெதுவா பாம்பு மாதிரி நெளிஞ்சு போனாராம். எழுந்திரிச்சு ஓடனா அந்த அதிர்ச்சியில அவன் முடிச்சுக்கிட்டான்னா மயக்கம் தெளிஞ்சிரும்ல, அந்த சிங்கத்துக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். அதனால மெதுவா நழுவி அப்போ கொஞ்சம் தூரம் போய் எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமா ஓடி போட்டான். ரொம்ப தூரம் ஓடுறான், வேருக்கு உழுது மூச்சு வாங்குது, சிங்கம் பின்னாடி துரத்துதா அங்கேயே கிடக்கான்னு திரும்பி பாக்குறதுக்கு கூட தைரியம் இல்லை, அவ்வளவு தூரம் ஓடி போட்டான். ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல மூச்சு வாங்க நின்று திரும்பி பார்த்தான், சிங்கம் அப்படியே கிடக்கா, என்னன்னு மூச்சு வாங்குது வேற தொழுது பார்த்தா சிங்கம் அப்படியே கிடக்கு, மயங்க விழுந்தது எழுந்திருக்கவே இல்லை, அப்படியே கிடக்கு. இவன் அங்க இருந்து அந்த சிங்கத்தை பார்த்துட்டு மனசுல நினைச்சுக்கிட்டானா, நல்ல வேளை நம்ம பேசினதை கேட்டுவிட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம தப்பிச்சோம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டானா. அதே நேரம் அந்த சிங்கம் லேசா ஒரு தலையை தூக்கி ஒரு கண்ணால அவனை பார்த்துதான்.
பார்த்துட்டு இது நினைச்சுக்கிட்டு தான் நல்ல வேளை மயங்கி விழுந்தது மாதிரி நடிச்சதுனால நாம தப்பிச்சோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான். ஏன்னா பசி நேரம் வந்துட்டுது. அதனால இதுக்கு மேலேயும் நீங்க சிங்கமா மாறுற வரைக்கும் உங்க பொறுமையை சோதிக்க கூடாதுங்கிறதுனாலையும் இவரும் விடமாட்டாரு. இப்படி 4வது தடவை 5வது தடவை கூப்பிட்டுட்டே இருப்பாரு. ஒவ்வொரு தடவை எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று கை தட்டுங்க. அதனால மறுபடியும் உங்களை அப்புறம் வந்து சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா. பெரியவர் அவனை கூப்பிட்டு, நீ நேரா போய் ஒரு ஆட்டுல உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரான். இவன் போனான். ஒரு ஆட்டு உடம்புல இருந்த நாக்கு, இருதயம், இது ரெண்டையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தானா. பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்ப நீ போய் இன்னொரு ஆட்டுல இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துட்டு வா அப்படின்னாரான். இவன் போய் எடுத்துட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு, இருதயம், இது ரெண்டும் தான். என்னது இப்பவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிற அப்படின்னாரான் பெரியவர். இவன் சொன்னானா, ஒரு உடம்புல உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இதுதான், ரொம்ப கெட்ட பொருளும் இதுதான் அப்படின்னானா. இளம் வயசுல இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாம இருந்தா இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டா இது ரெண்டும் மோசமா வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த தகவல். கோபம் வந்துட்டா நாம என்ன செய்யறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார் அவசரமா. டாக்டர், எனக்கு இப்ப கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து, இதை உடனே போடுங்க, நான் தண்ணி கொண்டுட்டு வரேன்னு உள்ள போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர், நீங்க கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசா இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோட மேசையை பார்க்கிறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்டை காணல. காலை நேரம், கடற்கரை ஓரம், காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடைப்பயிற்சி. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக. என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம். அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல, அவ்வளவு கஷ்டம். மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து மூடிட்டு இருக்கிறார். எங்கே பேசுறது? கொஞ்சம் நின்று நிதானிச்சு மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமாம் அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்னோம்? உங்கள் பேச்சை கேட்டுவிட்டு தான் சார் நடக்க ஆரம்பித்தோம். நீங்கள் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு. அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட சுலபமாக பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யார் சார் இவ்வளவு வேகமாக நடக்க சொன்னது? வேகத்தை குறைங்க, மெதுவாக நடங்க அப்படின்னோம். நீங்கள் நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர சௌகரியமாக நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னார் அவர். இன்னமும் லேசாக மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னால் கூட இவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்கிற குறிப்புகள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் வயசு 40க்கு மேலேயா? உங்கள் எடை இருக்க வேண்டியதை விட 10 கிலோ அதிகமாக இருக்குதா? நீங்கள் புகை பிடிக்கிறவரா? இதய நோய், இரத்த நாள நோய், உயர் ரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா? அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நடக்கிறப்போ, உடற்பயிற்சி செய்கிறப்போ மார்பு பகுதியில் அல்லது வேற எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவாக அதிக கஷ்டம் இல்லாமல் முன்னேறலாம். அங்கே என்ன போட்டியாக வைக்கிறாங்க? முந்திக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? பரிசாக வாங்க போகிறோம். அதனால் நிதானம் அவசியம் அப்படிங்கிறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ, ட்ரெஸ்ஸு இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்தில் ஆடு தசை இருக்குல்ல, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்கள். இந்த பாதத்தில் வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமாக இருந்தால் தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பனியில் நடந்தாலும் அப்படி தான், தலையை பத்திரமா பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியாக தெரியறது அது தானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா. முதல் 1 மாதத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியாக சாவகாசமாக நடக்கலாம்.
மணிக்கு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். மணிக்கு 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா கையை வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி ஒரு 30 நிமிஷம் நடக்கலாம். தனியாக நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க. ஒரு குரூப்பாக சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமாக ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டி இருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க. சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க. சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போ தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை தள்ளி போகுது, செயல்திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால் இது வரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமே இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லேம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயத்தில் நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்தில் நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனால் வயிறு கிடைக்கணுமே சார், யார் வயத்து மேலே நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர். ரொம்ப பேருக்கு கூட்டத்தில் பேசுறதுன்னா பயம். நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயம் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்கெல்லாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளர் ஆகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னன்னா, உங்கள் பேச்சு எளிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து அல்லது 2 கருத்து சொன்னால் போதும். 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது. 2வது ஆலோசனை, நீங்கள் என்ன பேச போகிறீங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும். அதுக்கப்புறம் தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்த போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல நல்லா சிந்திச்சு மனசில் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறவங்க மனசில் நிற்கும். 3வது ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுறது ரொம்ப பொருத்தம். மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. 4வது ஆலோசனை, நீங்கள் பேசுறது உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். 5வது ஆலோசனை, ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் உங்களை பற்றியும் எதிரில் உள்ளவங்களை பற்றியும் சம்பந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இவர் பேச போகிறது நம்ம சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்காந்துருக்கிற கூட்டத்திலிருந்து 3 பேரை தேர்ந்தெடுங்க. அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அதாவது உங்களை ரொம்ப கனிவாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறவராக பார்த்து தேர்ந்தெடுத்துங்க மனசுக்குள்ள. நீங்கள் பேசும்பொழுது என்ன பண்ணணும்னா, இவங்களை நேருக்கு நேராக மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறதாக ஒரு உணர்வு அது ஏற்படுத்திவிடும். 6வது ஆலோசனை என்னென்னா, சொற்பொழிவுன்னா நீங்கள் பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது. குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுறது இதயத்திலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் 7வது ஆலோசனை சொல்கிறாங்க. அது என்னென்னா, மேடையில் ஏறி நின்ன உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர், அவருக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது. மேடையில் ஏற்றி விட்டுவிட்டா போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமை இழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமா, ஏய்யா கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம். தானத்தில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறவங்க உண்டு.
நிதானம் வந்து ரொம்ப அவசியம். அதுவும் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு உலகம் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களால கூட அப்படி இருக்க முடியறதில்ல. பொறுமையை சோதிக்கிறது மாதிரி பல சம்பவங்கள், அதையெல்லாம் சந்திச்சே தீர வேண்டியிருக்குது. எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்குது. எங்கே போனாலும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்துக்க தெரியலன்னா உங்களுக்கு சிடுமூஞ்சி, முசுடு இப்படிலாம் பேர் வச்சுருவாங்க. அது உங்களுக்கு தேவையா? சரி, வாழ்க்கையில் வந்து பொறுமைசாலின்னு பேர் வாங்கிறதுக்கு என்ன வழி? முதல் பாயிண்ட், நீங்கள் நினைக்கிறது, எதிர்பார்க்கறது, செய்யறது எல்லாமே 100% கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு தவறு நடக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இருக்கணும். ஓரளவுக்கு வந்து அதை அனுமதிக்கணும். ஒரு நண்பரை வந்து 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க. 6 மணிக்கு அவர் வரலை. உடனே பொறுமை இழந்து நடந்துக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகலாம். ஒரு வர்ற வழியில் வந்து பஸ்ஸு கூட ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்த்தே கொஞ்சம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயம் டிலே ஆகிறது கூட நல்லதாக முடியும். ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு ஐயோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தபடியாக வர்ற பஸ்ஸு நேரடியாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. சில நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து தமாஷா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். சில இடங்களுக்கு போகிறப்ப காத்திருக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டே போகணும். ஒரு ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயாணத்துக்கோ போகிறப்போ அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்கில் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கணும். புறப்படுற நேரம் கூட மாறலாம். நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்படணும்னு கட்டாயமாக என்ன? அது மாதிரி சமயத்தில் படிக்கிறதுக்குன்னு சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, அதையெல்லாம் வேடிக்கை பாருங்கள். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் உண்மையாகவே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் நமக்கு போர் அடிக்காது. சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, தரிசனத்துக்காக பக்தர்கள் நாள் கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெலாம் அழுத்துக்கிறது இல்லை. ஆண்டவனை தரிசிக்கணுங்கிற உண்மையான அக்கறை இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை. ஆனால் சில சினிமா தியேட்டரில் கூட பார்க்கலாமே, சினிமா கியூ கூட அப்படி தான். சாயந்தரம் 6 மணி ஆட்டத்துக்கு காலம்பரம் 6 மணிக்கே போய் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது, படம் பார்க்குற ஆர்வம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக்கணும். லிவ் ஃபார் தி மூமெண்ட் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். ரொம்ப பேர் எப்படின்னா அடுத்தபடியாக நடக்க போகிற விஷயத்திலேயே கவனமாக இருப்பாங்க. அந்த நினைப்புலேயே இந்த நிமிஷத்தை பொறுமை இல்லாமல் கழிப்பாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படின்னா ஆஃபீஸ் முடியறதுக்குள்ளேயே சார் 5 மணிக்கெல்லாம் ரெடியாக இருங்க, நாம் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு 4 மணிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார். 4:55 பரபரப்பாக ஓடி வருவார். 2 பேரும் புறப்படுவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப சார் சாப்பிட்டு முடித்ததும் நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அப்படிம்பார். பரபரக்க சாப்பிட்டு முடிப்பார், புறப்படுவார். ஜவுளி கடையில் அவசரமாக சீக்கிரம் பில் போடுங்க சார், சினிமாவுக்கு நேரம் ஆகிடும்பார். சினிமா தியேட்டரில் உட்காந்து அடுத்தபடியாக எங்கே டின்னர் சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். ராத்திரி படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்பவும் அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இதுதான் அவங்க சிந்தனை. இந்த நிமிஷம் என்ஜாய்மெண்ட்டை அவங்க வந்து இழந்துடுறாங்களாம். அதனால தான் வாழ்நாள் பூரா பொறுமையின்மை, அவஸ்தை, அல்லல். அதனால் நாம் எல்லாரும் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா. அதுக்காக இந்த நிதானத்துக்கு வேறு விதமான அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. ஒருத்தர் அப்படித்தான் ஒரு தடவை அவருடைய குதிரை காணாமல் போயிட்டு தான். அதுக்காக அவர் கவலைப்படலை, நிம்மதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். என்ன சார் இது, உங்கள் குதிரை திருட்டு போயிட்டுதுங்கிறீங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், நல்ல வேலை சார், கட்டியிருந்த குதிரை காணாமல் போயிருக்குது. நான் அது மேலே உட்காந்துருக்கிற சமயம் அது காணாமல் போயிருந்ததுன்னா, திருட்டு போயிருந்ததுன்னா நானும் சேர்ந்துல காணாமல் போயிருப்பேன் அப்படின்னாராம். எவ்வளவு நிதானமான ஆள் பாருங்க. ஒரு ஊரில் ஒரு சித்தர் இருந்தார், சூஃபி சித்தர். அவர் ஞானம் பெற்ற ஒரு சித்தர். ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் அவரை பார்க்கறதுக்காக வந்தான். என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். நான் கடவுளை பார்க்கணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னா அவன். சித்தர் கொஞ்சம் யோசனை பண்ணார். சரி, போயிட்டு நாளைக்கு வாடினார். அதே மாதிரி மன்னன் போயிட்டு அடுத்த நாள் வந்தான். இங்கே நீ என்னோட 1 வாரம் தங்கியிருக்க வேண்டியிருக்கும்னார். சரின்னா ஒரு பிச்சை பாத்திரத்தை தூக்கி கையில் கொடுத்தார். அவனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் வாங்கிக்கிட்டான். வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான்.
இதை ஒன்றும் செய்ய வேணாம், இதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போ, வீடு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு வா. அப்படி வந்த பிறகுதான் உனக்கு சாப்பாடும் ஓய்வும் கிடைக்கும். ஒரு வாரம் இப்படி செய், அதுக்கப்புறம் 8வது நாள் நாம் கடவுளை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னார். இப்படி ஒரு சொன்னதை கேட்டதும் அந்த அரசனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டுது. ஒரு மாதிரி ஆயிட்டான். தன்னுடைய சொந்த நாட்டில் சொந்த குடிமக்கள் கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தான். அதுக்கப்புறம் மெதுவா அவன் அந்த சித்தரை பார்த்தான். ஐயா, சொந்த நாட்டிலேயே பிச்சை எடுக்கிறதுன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வெக்கமா இருக்கு. நான் வேணும்னா வெளி தேசத்துல எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கவா அப்படின்னு கேட்டான். இதுக்கு அந்த சித்தர் ஒரு சம்மதிக்கலை. இதோ பாரு, உன்னால பிச்சை எடுக்க முடியலன்னா பேசாம திரும்பி அரண்மனைக்கே போயிடு. அதுக்கப்புறம் கடவுளை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு என்னை தேடிட்டு வரக்கூடாது அப்படின்னு விட்டார். மன்னன் தயங்கினான். இருந்தாலும் மனசை சரி பண்ணிட்டு சம்மதிச்சான். சரிங்க, ஒரு வாரம் இங்க தங்குறேன், நீங்க சொல்றது மாதிரி பக்கத்து கிராமங்களுக்கு போறேன், வீடு வீடா பிச்சை எடுக்கிறேன், வர்றேன் அப்படின்னா. ஒரு வாரம் தெரு தெருவா பிச்சை பாத்திரத்தோட அலைஞ்சான். சொந்த ஊர்ல சொந்த குடிமக்கள் கிட்ட பிச்சை எடுத்தான். 7 நாள் முடிஞ்சது. 8வது நாள் அந்த சித்தர் மன்னனை கூப்பிட்டார். இப்படி வாழ்னார். வந்தான். இனிமே நீ கடவுளை பத்தி என்கிட்ட கேட்கலாம்னார். இனிமே கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை சுவாமின்னா இவன். ஒரு வார காலம் பிச்சை எடுத்த பிறகுதான் கடவுளை காண முடியும் அப்படின்னு நான் கனவு கூட காணவில்லைன்னா. அப்படின்னா நீ பிச்சை எடுத்த காலத்துல அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்டார் அவரு. சுவாமி, ஒரு வார காலம் பிச்சை எடுத்ததுல என்னுடைய ஆணவம் அழிஞ்சுட்டுது. அது இப்போ இருக்கிற இடமே தெரியல. இப்போ அதை காணவே காணோம். பிச்சைக்காரனா இருந்தப்போ பெற்றதை மன்னனாக இருக்கும்போது பெற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மன்னன். அடக்கம் பிறந்தவுடன் தெய்வீக கதவுகள் திறந்து கொள்ளுகின்றன அப்படிங்கிறார் ஓஷோ. நம்மால் ஒருத்தன் ஆணவம் அழியணுங்கிறதுக்காக ஒரு திருவோட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான். என்ன, தெய்வீக கதவுகள் திறந்துதா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். தெய்வீக கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க வீட்டு கதவு சாத்திக்கிட்டுதுன்னா. என்னடா சொல்றேன்னார். இனிமே வீட்டுக்குள்ளேயே வர வேணாம், இதையே தொழிலா வச்சுக்கோ அப்படின்னு எங்க வீட்டுல சொல்லிவிட்டாங்க சார் அப்படின்னா. ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான். அவன் சீனா தேசத்திலிருந்து வந்தவன், தாவோ சிந்தனையாளன். அவன் அங்க வந்து மன்னர் முன்னாடி நிக்கிறான். யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியும்னா. இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்க இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டுது. இதோ பாரு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏத்துக்கிறேன் அப்படின்னா. நாம 2 பேரும் ஓவியம் தீட்டுவோம், அதை பார்த்துட்டு நம்ம 2 பேர்ல யாரு சிறந்த ஓவியன் அப்படிங்கறத மன்னரே தீர்மானம் செய்யட்டும், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான் அவன். அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமாச்சு. அரசர் அவங்களுக்கு 2 சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார். 6 மாச காலம் அவகாசம் கொடுத்தார். 2 ஓவியர்களும் அவங்கவங்க வேலையை ஆரம்பிச்சாங்க. இரவு பகலா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. 6 மாசம் முடிஞ்சது. அரசர் வந்து பார்த்தார். முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியர் தீட்டி இருந்த ஓவியத்தை பார்த்தார். ரொம்ப பிரமாதமா இருந்தது, பாராட்டினார். இதோ பாரு, உன்னுடைய ஓவியம் அற்புதமா இருக்கு, உயிரோட்டம் உள்ளதா இருக்குது, கலையின் உச்சமே இதுதான், இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேற யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன் கிட்ட போனார். எங்க உன்னுடைய ஓவியம்னு கேட்டார். திரைச்சீலையை விலக்கி விட்டு பாருங்கன்னா. மன்னர் வந்து அந்த திரைச்சீலையை விளக்குனார். உள்ள வந்து ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அவன் அந்த 6 மாச காலமா அந்த சுவரை வந்து தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறான். அதுக்கு நேரா எதிர் சுவர்ல அரசவை ஓவியன் தீட்டின ஓவியம் இருக்கு. அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில பட்டு பிரதிபலிக்குது. மன்னர் யோசனை பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார், இதோ பாரு. அப்ப நான் வழக்கமா சும்மா சில குறிச்சிட்டு போனேன். முதல் தடவை பேட்டி இல்ல, அதனால எனக்கு பயம். குறிச்சிட்டு முதல் கேள்வி, நீங்க முதல் தடவையா மேடை ஏறினது எப்ப சார்? முதல் தடவையா என்ன வேஷம் போட்டீங்க, எந்த நாடகம் அப்படின்னு கேட்டேன். தங்கவேல் சொன்னாரு, அதை ஏன் கேட்கற தம்பி, முதல் தடவை எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டானுவோம், அதுவும் வசனமே கொடுக்கல, மத்தவன் எல்லாம் பேசிட்டு இருக்கான் மேடையில, எனக்கு ஒரு ஸ்டூலை போட்டு அனுமார் வேஷம் போட்டு உட்கார வச்சுட்டான், நான் பாட்டு உட்காந்துருக்கேன், அவனு பாட்டு பேசிட்டு இருக்கான், அவ்வளவுதான் எனக்கு ஆக்டிங், அதான் முதல் வேஷம் எனக்கு அனுபவம்னார். அப்ப நான் கேட்டேன், அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கே சார் அப்படின்னு.
அதுல என்ன தம்பி கஷ்டம், வசனமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, சும்மா ஸ்டூல்ல உட்காந்துருக்கிறது தானேன்னாரு. அப்ப நான் கேட்டேன், இல்ல சார் அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னா. அப்பதான் அடடே பரவாயில்ல, நீ என்ன மாதிரியே பேசுறியே, பரவாயில்லையே நீ என்ன மாதிரி பேசுறேன்னு ஒரு உற்சாகம் கொடுத்தா. அதுல ஒரு ஊக்கம் வந்துட்டுது. சரி பரவாயில்ல, நம்மளும் வேடிக்கையா பேசலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் பேட்டியே அப்படிதான். அப்ப அதுல என்ன ஒரு யதார்த்த உண்மை என்னாச்சுன்னா, அது வந்து ஒரு 1977னா 35 வருஷத்துக்கு முன்னாடி, 77ல் நடந்தது இது அப்படின்னா இப்போ 30 வருஷம் ஆயிருக்கும். அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது என்ன மாதிரியே பேசுறியே அடடே அப்படின்னாரு. கடைசியில என்ன ஆச்சுன்னா, அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை என்கிட்ட கொண்டாந்து கடைசியில விட்டுது. அவர் செத்ததுக்கு அப்புறம். அவர் கடைசியா ஒரு படத்துல அவர் நடிச்சுட்டு செத்து விட்டாரு. அவர் இந்த வாய்ஸ் டப்பிங் பண்ணணும்ல, அதுக்கப்புறம் வாய் அசைக்க தந்தாலும் பேசணும், அதுக்குள்ள அவர் இறந்துட்டார். உடனே என்ன கூப்பிட்டு நீ அவருக்கு வாய்ஸ் கொடு, டப்பிங் வாய்ஸ் கொடுன்னு அந்த சினிமாக்காரங்க கூப்பிட்டு போனாங்க. எனக்கு பழக்கமே இல்லை சார் சினிமா உலகம்லாம், அதெல்லாம் வேண்டாம். இல்லை இல்லை அது உனக்கு தான் பொருத்தமா இருக்கும் குரல்னு சொல்லி கொண்டு போய் அவர் வாய் அசைக்கிறத போட்டு போட்டு காட்டி, அதே மாதிரி நீயும் பேசுன்னு சொல்லி பேச விட்டாங்க. முன் அனுபவம் இல்லாமே சினிமாவில் போய் டப்பிங் கொடுத்துட்டு விட்டேன். அது என்ன அப்போ நினச்சி பார்த்தேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியே பேசுறியேன்னு சொன்னார் அவர். இப்போ அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை காலம் கொண்டாந்து விட்டுட்டுதேன்னு நினச்சோம். கடைசியாக அவர் அப்படி பண்ணார். அது இந்த இது பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம், பெரிய மருதுன்னு ஒரு படத்தில் அவருக்கு அது மாதிரி பண்ணிட்டோம். அதே மாதிரி சினிமாவில் சம்மந்தம் எல்லாமே என்ன நடிக்க வச்சுட்டாங்க ஒரு படத்தில் கொண்டு போய். எதுவும் இல்லை, எனக்கு சிரிக்க தெரியாதுன்னீங்கல்ல, அதுதான் அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னென்னா அவர் ஒரு நாள் தங்கர் பச்சான் இருக்கார்ல, தங்கர் பச்சான் இவர் கேமராமேன், அவர் ஒரு நாள் திடீர்னு ஓடி வந்தார் ஆல் இண்டியா ரேடியோ. அண்ணே வாங்க ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னாரு. ஐயோ எனக்கு நடிப்புலாம் வராது சார், எனக்கு சிரிக்கவும் தெரியாது அழவும் தெரியாது, அதனால் என்னை விட்டுருன்னா. இல்லை எனக்கு முகத்தில் உணர்ச்சியே காட்ட தெரியாதுன்னு. அவர் தங்கர் பச்சான் சொன்னார், நீ உணர்ச்சியே காட்ட தேவையில்லாத ஒரு வேஷத்துக்கு தான் கூப்பிட்றேன் உன்னை அப்படின்னாரு. அது என்ன வேஷம்னு போய் பார்த்தா ஒரு ஜட்ஜு உட்கார வச்சுட்டார். ஒரு பெரிய அந்த அண்ணா இது எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல, அதில் கொண்டு போய் ஒரு இதுதான் முக்கியமான சீன் அந்த படத்துலேயே, நீ தான் வந்து வேஷம், உனக்கு வந்து வேஷமே வேண்டாம், கருப்பு கோட்டு மட்டும் மாட்டினா போகிறோம், வேற வந்து முகம்லாம் அப்படியே இருக்குது, சரியா இருக்குது, நீ சிரிக்க மாட்டேன் அதனால சரியாக வந்துடும்னு சொல்லி கொண்டு போய் உட்காந்து அப்புறம் கதையினுடைய படத்தினுடைய கதையை தான் நான் சொன்னேன். சார் எதிரில் யாராவது இருந்தால் எனக்கு பேச்சு வராது, எனக்கு கூச்சமாக இருக்கும், அந்த நடிப்பு சரியாக வராதுன்னா. எதிரில் யாருமே வராது, நான் பார்த்துக்கிறேன், நான் க்ளோஸ் அப் வந்து முகத்தை நானே மறைச்சிக்கிட்டு எடுத்துடுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு தைரியம் சொல்லி அழைச்சிட்டு போனார். சரி பரவாயில்ல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சீட்டில் இந்த கருப்பு கோட்டை மட்டும் மாட்டி உட்கார வச்சார். முன்ன பின்ன எனக்கு அனுபவமும் கிடையாது, சினிமான்னா என்னன்னு தெரியாது, நடிப்பும் தெரியாது. கொண்டு போய் உட்கார வச்சு எதிரில் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னல, பார்த்தா அந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க இதில். ஏன்னா அது கடைசி சீன், கோர்ட்டு சீனில் இந்த பொண்ணு கதாநாயகன், அப்போ அவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா, வில்லன் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. இது என்ன இது இப்படி பண்ணிட்டே அப்படின்னா, இல்லை நான் ஒரு துணியை பிடிச்சிக்க சொல்கிறேன், அவங்கள மறைச்சிக்கிறேன், அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அது மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்து அதை முடித்தாங்க. அது வந்து இது காதலே நிம்மதின்னு ஒரு சினிமா படம் வந்ததுல்ல, அதில் இது மாதிரி அனுபவம் எல்லாமே சில வாய்ப்புகள் எதையாவது கொண்டு போய் சிரிக்காமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதுக்கு கொண்டு போய் அது சில பேருக்கு அந்த வேஷமே போட வேண்டியது. ஒருத்தருக்கு பரிசளிப்பு விழா, ஒரு சினிமா இதில் பரிசளிப்பு விழா நடந்துதான். அதில் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னா அனுமார் வேஷம் போட்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அந்த படத்தில் அனுமார் வேஷம் போட்டவரை மேடைக்கு ஏற்றி அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம். அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது நடிப்பு, வேஷம் பொருத்தம்லான்னு சொல்லி. உடனே இவர் சொல்லியிருக்காரு, வேஷத்தை அந்த வாங்கிட்டு அந்த அனுமார் வேஷம் போட்டவர், இந்த பரிசு வந்து எனக்கு சேர வேண்டியது இல்லை, உண்மையிலேயே எனக்கு மேக்கப் போட்டார்ல அவருக்கு தான் இந்த பரிசு நியாயமாக கிடைக்கணும், அவ்வளோ தத்ரூபமாக போட்டிருக்காரு, அதனால் இந்த பரிசுக்கு உரியவர் எனக்கு மேக்கப் போட்டவர், மேக்கப் மேன், அவருக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில் கொடுத்துட்டார். பரிசு கொடுத்துட்டு ஒரு பெருந்தன்மையாக வந்து உட்காந்துட்டார். அப்புறம் அந்த மேக்கப் போட்டவர் வந்து பேசினாராம். அவர் பெருந்தன்மையாக வந்து எனக்கு அந்த அவருக்கு கிடைச்ச பரிசை என்கிட்ட கொடுத்துட்டார், இது உண்மையிலேயே இந்த பரிசு அவருக்கு தான் உரியது, எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நிஜமாவே அவருக்கு மேக்கப்பே போடலை, சும்மா ஒரு வாழை மட்டும் ஒட்ட வச்சேன். ஒரு வாழை ஒட்ட வச்சதுக்கு இவ்வளவு பெரிய பரிசான்னு அப்படி சில பேருக்கு மேக்கப் தேவைப்படாது. இப்போ எனக்கு அந்த படத்தில் அதான் மேக்கப்பே போடல, சும்மா ஒரு கருப்பு கோட்டை மாட்டி உட்கார வச்சு பேச விட்டாங்க. இப்படி சில பேருக்கு அந்த மேக்கப் அவசியம் இருக்காது, அந்த முகத்தினுடைய இது அப்படி பண்ணுவாங்க. அப்போ அதனால தான் அந்த
நாம வந்து வாழ்க்கையை வந்து அப்படி இது பண்ணணுங்கிறத வேடிக்கையாக எடுத்துக்கணும். நிறைய இது பண்ணி சிக்கல் உண்டாகணும். நான் இந்த ரேடியோவிலேயும் அந்தந்த அப்பப்போ அந்த ஏதாவது சில நண்பர்கள் நகைச்சுவை சொல்கிறது எல்லாம் பண்ணிக்கிறது. சொந்த வாழ்க்கையிலேயும் நிறைய அது மாதிரி இது பண்ணோம். இப்போ மெட்ராஸில் நான் வந்து இது மாதிரி ஆன்மீக விஷயமா சொல்லிகிட்டு இருந்ததும் ஒரு அப்போல்லாம் டிவிக்கு வரல, வானொலியில் மட்டுமே 14 வருஷமாக இந்த இன்றொரு தகவல்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு என்ன முகம் தெரியாது யாருக்கும், ஆனால் குரலை கண்டுபிடிச்சிருவாங்க, முகம் தெரியாது. அப்போ என்னென்னா வெளியில் யாருன்னு தெரியாது, ஆனால் இன்றொரு தகவல் யாரோ பெரிய ஆன்மீக விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னதும் வெளியில் வந்து ஒரு இமேஜ் வேறு மாதிரி இருந்தது. ஒரு ஆட்டோ டிரைவர் அடையாறுலேருந்து என்ன ஆட்டோவில் போய் ஏறி உட்காந்தேன். எங்கே சார் போகணுன்னாரு. இது மாதிரி போங்க அப்படின்ட்டு ஏறி உட்காந்து போயிட்டுருக்கேன், அந்த மயிலாப்பூர் பக்கம் போங்கன்னு. அவருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வர்றாரு, இவரை எங்கேயோ இவர் குரலை கேட்டது மாதிரி இருக்க அப்படின்னு அவர் ரேடியோவில் கேட்டிருக்காரு. அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அப்போல்லாம் டிவியில் வரலன்னா உறுதிப்படுத்திக்கிறதா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. சார் இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா அது இதுன்னா நானும் பேசிகிட்டே இருக்கேன். அவர் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், கேட்கறதுக்கு ஒரு தயக்கம். வந்து மயிலாப்பூர் வந்தது எங்கே நிறுத்தணும் வண்டியேன்னார். ஆட்டோ ஆல் இண்டியா ரேடியோ வாசல்ல நிறுத்தினேன். அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஆஹா இவர் தான் நம்ம தேடின ஆள் அப்படின்னு. ஆல் இண்டியா ரேடியோ கேட்டுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இறங்கினதும் நான் காசை கொடுத்துட்டு உள்ள போனேன். உள்ள போகிறப்ப சார் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னார். என்ன பண்ண, இந்த ரேடியோவில் ஒருத்தர் இன்று ஒரு தகவல்னு சொல்லிட்டு இருக்காரு, அது நீ தானா அப்படின்னா. ஆமாம் நான் தான் அப்படின்னதும் அப்படியே அதிர்ச்சி ஆனது மாதிரி பார்த்தாரு. என்ன பார்த்துட்டு, என்ன சார் பேண்ட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னாரு. என்னப்பா இது இல்லை சார், நான் தாடிலாம் வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன், தாடி வச்சுக்கிட்டு ஒரு காவி வேஸ்ட் கட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் அது மாதிரி அந்த முகத்தை பார்க்காதப்ப அந்த அப்படி ஒரு இமேஜை உண்டு பண்ணும். ஒரு அம்மா ஒரு நாள் ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்துட்டு ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்து வேலூர் பக்கத்துலேருந்து ஒரு நாள் சாயந்தரம் 5 மணிக்கு என் கூட வேலை பார்க்குறவங்களாம், இதில் வந்து கேசினோவில் ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான், வா போய் பார்ப்போம்னு எனக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நண்பர்கள். அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், சரின்னு புறப்பட்டுட்டு இருக்கேன் சினிமாவுக்கு. அப்போ யாரோ ஒரு அம்மா வந்திருக்குது உன்னை தேடின்னு ரிசப்ஷன்லேருந்து சொல்கிறாங்க. யார் இந்த நேரத்தில்னா ஏதோ வேலூர் பக்கத்துலேருந்து வந்திருக்கிறாங்க 2 பேர். அப்புறம் வர சொல்லு அப்படின்னு பார்த்தா வந்ததும், சார் இந்த இன்றொரு தகவல் சொல்கிறது யார்? நான் தான் அப்படின்னேன். உங்களை தான் சார் பார்க்க வந்தோம் அப்படின்னா. என்னம்மா பண்ணணும் அப்படின்னா, என் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் சார். நாங்கள் சினிமாவுக்கு புறப்பட்டுருக்கோம் இங்கிலீஷ் படத்துக்கு. நீங்கள் என்னம்மா தப்பாக நினச்சிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார் உங்கள்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணுன்னது. இல்லைம்மா நான் வந்து சொந்தமாக எதுவும் சொல்லலை, பெரியவங்க சொல்கிற கருத்தை வந்து ரேடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன், அதனால் என்னையே பெரிய மகானா நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டீங்க, அதனால் நீங்கள் நினச்சது தப்பு அப்படின்னேன். இல்லை சார் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு தான் தெரியும். இப்போ என்ன பண்ணணுன்னு, விபூதி பூசி விடுங்க சார், என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், விபூதி பூசி விடுங்க சார் அப்படின்னு. விபூதி நானே பூசலியம்மா, எங்கேருந்து கொண்டு வரணும்னா நானே கொண்டு வந்திருக்கேன் சார் கையோடங்க. உடனே சரின்னு அது ஒத்துன்னு காலில் விழுந்தது. உடனே அவங்ககிட்டே விபூதி வாங்கி பூசிட்டு, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சது என் கூட இருக்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல ரேடியோவில் வேலை பார்க்குறான், அவன்லாம் என்ன ரொம்ப விஷமத்தனமாக பார்க்குறான். நாங்கள்லாம் 10 வருஷம் 15 வருஷமாக ரேடியோவில் வேலை பார்க்குறோம், நீ வந்து 5 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே வந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு இது பண்ணா. இருக்கட்டப்பா அப்படின்னு அவரும் போயிட்டோம். அப்புறம் பார்த்தா ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த அம்மா வந்து சார் உங்கள் ஆசீர்வாதத்தினால கல்யாணம் நிச்சயமாயிட்டுது சார் அப்படின்னது. ஆஹா நமக்கு ஏதோ பெரிய அருள் இருக்குன்னு நான் உடனே முடிவு பண்ணிட்டு சரி ஏதோ விஷயம் இருக்குது, நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆசிரமம் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அப்போ கூட சினிமாவுக்கு வந்தவன் அப்படி ஒரு ஐடியா இருந்தால் என்ன சிஷ்யனாக சேர்த்துக்கிடாங்கிறான். இப்படி பண்ணிட்டு அப்போ அந்த மாத்திருபூதம்னு ஒரு டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்தார். அவர் இப்போ இல்லை, அந்த மாத்திருபூதம் இந்த டிவிலாம் வருவார், அவர் ரேடியோவுக்கு அடிக்கடி வருவார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி அவர் மனோதத்துவ டாக்டர், நான் ஒரு பொண்ணுக்கு வந்து விபூதி பூசி விட்டேன் சார், அதுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டுது, நான் ஆசீர்வாதம் பண்ணி 1 மாதத்துலேயே கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டுது அப்படின்னா எனக்கு ஏதாவது அருள் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அவரு வேடிக்கையாக சொன்னார், இந்த பார் கல்யாணம் ஆகிற வரைக்கும் உள்ள பிரச்சனையெல்லாம் நீ பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்னா. இல்லை சார் இது வந்து இல்லை, உங்கள் சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்க, இது மாதிரி நான் நடந்ததுன்னு. உடனே அவர் சொன்னார், அது வந்து டாமினோ எஃபெக்ட்னு பேரான், சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு பேர். அது எப்படின்னா ஒரு செங்கல்ல வச்சு சின்ன பிள்ளையில விளையாடுறது உண்டு, வரிசையாக அடுக்கி வச்சு ஒரு கல்லை தள்ளி விட்டா அது இன்னொரு கல்லில் விழும், ஒரு புத்தகத்தை கூட அப்படியே செங்குத்தாக நிறுத்தி இப்படியே வரிசையாக நிறுத்திடுறது.
ஒரு புத்தகத்தை தள்ளி விட்டீங்கன்னா அது அடுத்த புத்தகத்தில் விட அடுத்த புத்தகத்தில் அப்படி போயிட்டே இருக்கும். இது மாதிரி வந்து எண்ணங்கள் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவிட்டே இருக்குமா. இது சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு பேரான். அது என்னன்னா, நான் ஒரு 10 பேருக்கு விபூதி பூசி விட்றேன்னு வைங்க. விபூதி என்கிட்ட வந்து ஒரு 10 பொண்ணுங்க நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் கல்யாணம் ஆகணும் சீக்கிரம்னு. அது எப்படியும் 7-8க்கு கல்யாணம் ஆகிடும். நான் விபூதி பூசினாலும் பூசலைன்னாலும் கல்யாணம் ஆகிடும். அவங்க என்னன்னா, அந்த மாப்பிள்ளை தேடுற நேரத்தில் தான் இந்த ஆசீர்வாதமே வாங்க வர்றாங்க. அது வந்து பிறந்த குழந்தையே தூக்கிட்டு வந்து காலில் போட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா இப்போ சொல்கிறது இல்லை யாரும். அவங்களே ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆசீர்வாதம் வாங்க வராங்க. நீ அப்படி ஆசீர்வாதம் பண்ணும்போது 10ல் ஒரு 8 பேருக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும். அவங்கள தேடி பிடிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ரேடியோவில் ஒருத்தர் இன்னொரு தகவல் சொல்லிட்டு இருக்காரு, அவர்கிட்ட விபூதி பூசிக்கிட்டா உடனே கல்யாணம் ஆகிடுது அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்தில் விழுறது மாதிரி. அது டாமினோ எஃபெக்ட். அதாவது இந்த 8 பேரும் இன்னொரு 10 பேர்கிட்ட 80 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு அருள் இருக்கு அப்படின்னு. இது இப்படி பரவி போகுது. பரவிட்டு நிறைய பேர் 8 பேர் அந்த இடத்துல 80 பேர் தேடிட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த 2 பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது பாருங்க. 2 பேர் கல்யாணம் ஆகல அல்லது டிலே ஆகுதுன்னு வைங்க. அவங்க உடனே என்னை பற்றி தப்பு பிரச்சாரம் பண்ணுறது இல்லை. அவர்கிட்ட போனோம் விபூதி பூசிக்கிட்டோம் கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறது இல்லை. வேற சாமியார் தேட ஆரம்பிச்சிடுறது. இது சரியில்லை, வேற அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம், இந்த கோயிலுக்கு போகலான்னு வேற முயற்சியில் ஈடுபட்டுறாங்க. அவங்க நோக்கம் வந்து கல்யாணம் ஆகணுங்கிறது தான். அதனால இது இந்த டாமினோ எஃபெக்ட் தான் உனக்கு வந்து பண்ணுறது. இதை வந்து உனக்கு அருள் இருக்குன்னு நினச்சிடாத அப்படின்னு மாத்திருபோதம் எனக்கு புத்தி சொல்லிவிட்டு இதை நினச்சிக்கிட்டு நீ ஆசிரமம்லாம் ஆரம்பிக்காதேன்னாரு. அப்போ தான் நினச்சேன், ஓஹோ இந்த சாமியார்கள்லாம் இப்படி தான் உற்பத்தி ஆகிறாங்க போல்ருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபமாக இந்த டாமினோ எஃபெக்ட் தான் இந்த சாமியார்களுக்கு கூட்டம் சேருது. அது அவங்க அந்த சைக்காலஜியில் அது அப்படி தான் அதுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி வந்துடும். என்னை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை இந்த ரேடியோவில் இமேஜை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி எல்லாம் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அப்படி அது மாதிரி வேடிக்கைகள் நடக்கும் அதில். அதனால் அந்த இது சொல்லும்போது இப்போ விவசாய நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த இது மாதிரி ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் மாதிரி. அதனால் விவசாயத்துலேயும் நாங்கள் வந்து எதையாவது வேடிக்கை கலந்து விட்டுறது. இப்போ கோழி பண்ணை வளர்க்குறத பற்றி பேசுவோம். கோழி பண்ணை வைக்கிறது எப்படி, எத்தனை கோழி விடணும், எப்படி தீனி போடுறதுன்னு சொல்லி ட்ரையாக சொல்லிட்டா அது வந்து ஒரு இதாக ரொம்ப அதில் வந்து எதையாவது வேடிக்கையை கலந்து கதை மாதிரி சொல்கிறது தான் வழக்கம் இந்த ரேடியோவில். அது அப்படி சொல்லுவோம். ஒருத்தர் கோழி பண்ணை வைக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் என்ன பண்ணுறது, போய் உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போய் யோசனை கேட்க வேண்டியது தானே. அவன் நேராக போய் உள்ளூர் சாமியார்கிட்ட வைத்தியம் கேட்டான். உள்ளூர் சாமியார்கிட்ட இது மாதிரி கோழி பண்ணை ஒரு 1000 கோழியை வச்சு வளர்த்தான், பண்ணையை வச்சு. அதில் பாதி செத்து போச்சு. உடனே என்ன குறைன்னு தெரியலையேன்னு சொல்லி சாமியார்கிட்ட போய் யோசனை கேட்டான். ஒரு சாமியார் ஏதோ மந்திரம் பண்ணிட்டு, நீ கோழி பண்ணை வச்சிருக்கியா, அது மேலே கூரை போட்டிருக்கியா ஓடு போட்டிருக்கியா, அந்த கொட்டாயில் ஓடு போட்டிருக்கேன்னா அதான் தப்பு, நீ கூரையை மாற்றி சரியாக போடுன்ட்டார். ஏதோ பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி சரின்ட்டு வந்து கூரையை மாற்றினான். அப்புறமும் பாதி செத்துது. மறுபடியும் அதே சாமியார்கிட்ட போனான். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமி அப்படின்ட்டுருக்கான். சரி, இந்த செவருலாம் வந்து செங்கல் செவரா மண்ணு செவரா அப்படின்னா செங்கல் செவரு அப்படின்னா அதான் தப்பு, மண்ணு செவரா மாற்று சரியாக போடுன்ட்டான். சரின்ட்டு அதையும் மாற்றினா அப்புறமும் பாதி செத்துது. ஓடி போய் சாமி